தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டம். இந்த வண்டியெல்லாம் நம்ம எங்க ஓட்ட போறோம், இம்மா பெரிய வண்டி அப்படின்னு நான் நினைச்சேன். கொஞ்சோண்டு கத்துக்கிட்டு ஏதாவது கவர்மெண்ட் பஸ்ல ஏதாவது டிரைவரா போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சு வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நம்மளை விட மாட்டேங்குது. அதெல்லாம் கண்ணால நம்ம பார்த்து தான் போறோம். வீட்டுல இருந்து வரவங்க வீட்டுக்கு மணல் மேல வதிய படங்க பார்த்தவன் போல வாழ்க்கை போகும் ரூட்ட பார்த்து வளைஞ்சவன் கூத்து போட்ட லாரி செட்டில தூக்க போட்டு வாழ்ந்தவன் சுத்திய வச்சு முட்டிய பேக்கும் வித்தையெல்லாம் தெரிஞ்சவன் ஊத்துக்குழி வெண்ணடா திருச்செந்தூரில் வெல்லடா சென்னையில என்னடா தண்ணி கொஞ்சம் கூட இல்லடா. டிரைவருங்களை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? தான் குடும்பத்துக்காக உயிரை கொடுத்து ராப்பகலா உழைக்கிற ஆம்பளைங்கடா நாங்க. எவ்வளவு தூரமானாலும் எந்த வண்டியா இருந்தாலும் வெயில் மழை காத்து எல்லாம் தாண்டி ஸ்டியரிங்க பிடிக்கும் போது எங்களையே அறியாம ஒரு தெம்பு வரும்டா. ஏறி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். டிரைவர் வேலையா இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்றவனு தான் அந்த வீடியோ. உலகத்திலே மரணத்தை நேருக்கு நேரா பாக்குற ரெண்டே பேர், ஒருத்தன் ராணுவ வீரன், ஒருத்தன் டிரைவர். பஸ்ல, வேன்ல, ஆட்டோல உள்ள மொத்த உயிருக்கும் டிரைவருங்கிற ஒத்த உயிர் தான் பதில் சொல்லும். ஐயா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போதுனா டிரைவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அவன் நினைச்சா டோர் திறந்து அந்த குதிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவங்கள நம்பி வந்த குழந்தைங்க, வயசானவங்க, பொம்பளைங்க, ஆம்பளைங்க சொல்லி எல்லா உயிரையும் காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவன் உயிரையும் பணைய வச்சு உங்களை காப்பாற்றுவான். நீ கல்லறைக்கு போனாலும் கடல் கடந்து போனாலும் இவன் பங்கு தேவை. உறக்கத்தை